பொள்ளாச்சி அருகே ஆச்சிப்பட்டியில் உள்ள பெட்ரோல் நிலைய ஊழியர்களை தாக்கிவிட்டு தப்பிய 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபதி வழங்க கேட்கலாம். பூபதி, வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். பொள்ளாச்சி அருகே உள்ள ஆச்சிப்பட்டியில் செயல்பட்டு வரும் ஜியோ பெட்ரோல் பங்கில் கடந்த ரம்ஜான் பண்டிகை அன்று நள்ளிரவு மது போதையில் காரில் வந்த 6 நபர்கள் கேனில் பெட்ரோல் தர வேண்டும் என கேட்டார்கள். அப்போது ஊழியர்கள் கேனில் பெட்ரோல் தர இயலாது என மறுத்துவிட்டனர். அப்போது ஊழியர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது காரில் இருந்த மற்ற நபர்கள் கீழே இறங்கி பெட்ரோல் பங்க் வளாகத்தில் புகைப்பிடித்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஆச்சிப்பட்டியைச் சேர்ந்த சம்பத்குமார் மற்றும் குளக்காபாளையத்தைச் சேர்ந்த ஆனந்த்குமார் இருவரும் இவ்விடம் புகைப்பிடிக்க கூடாது என கூறினார். ஆனால் மது போதையில் இருந்த வாலிபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த இரும்பு கம்பி மற்றும் மம்முட்டி எடுத்து ஊழியர்களை தாக்கிவிட்டு அங்கிருந்து காரில் தப்பி சென்று விட்டனர். பின்னர் படுகாயமடைந்த ஊழியர்கள் இருவரையும் அங்கிருந்த சக ஊழியர்கள் மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த தாலுகா காவல் நிலைய போலீசார் காரில் வந்த நபர்களை தேடி வந்த நிலையில் கோவை போத்தனூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பவர் காரை ஓட்டி வந்ததாகவும் அவர் அசில் என்பதும் தெரிய வந்தது. பின்னர் விசாரணையில் அசில் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் 6 நபர்களை பிடித்து தற்போது போலீசார் பொள்ளாச்சியில் விசாரணை மேற்கொண்டு அங்கு அவர்களை மீட்டு கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து பொள்ளாச்சி கிளை சிறையில் அடைத்தனர். விவரங்களுக்கு நன்றி பூபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.